பேக் டு அவர் சேனல் சபரி இருக்கு. ஸோ இப்போ வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ட்ரக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், லாஸ்ட்டு செமஸ்டரு. ஸோ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது காலேஜ் முடியறதுக்கு. அதனால் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்பு, நிறைய காலேஜ் டேஸ் அந்த மாதிரி போகிறதுனால வெளியில் போய் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். ஒரு குட் நியூஸ், எனக்கு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். இப்போ அடுத்தது வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் கொடைக்கானலில் போய் ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அங்கே போய் வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணி வீடியோ பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ட்ரைபல்ஸ் மீட் பண்ணி கொடைக்கானலில் வந்து ஒரு 2-3 நாள் இருந்து அங்கே போய் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பாகிஸ்தான், பஞ்சாப், amristar இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. அங்கெல்லாம் போய் வீடியோ பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சப்போர்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கட்டும். நீங்கள் இல்லைனா வந்து என்னால் வீடியோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. நீங்கள் கொடுக்குற அந்த விஷயந்தான் வந்து எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோ வரும். இது வரைக்கும் போட்டதில் வந்து எனக்கு பாம்பே, காசி வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் கிடச்சிது. இன்னும் ரீச் கிடைக்கணும். இப்போ தான் வந்து சேனல் ஓரளவுக்கு பேசிக்ஸ் லெவலில் வந்து நின்றுருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து டென்ட்டு வந்து போட்டிருக்கேன். டென்ட்டு வாங்கி நான் எங்கேயுமே பெருசாக ஸ்டே பண்ணல. ஒரே ஒரு வாட்டி போய் ஊட்டியில் போய் ஸ்டே பண்ணியிருப்பேன். அந்த ஊட்டி வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் என்னோடய சேனல் லிங்க்கில் இருக்கும், நான் மேலே ஐக்கானில் தரேன், போய் பாருங்கள். ஊட்டி வீடியோ வந்து அதில் நிறைய டென்ட் கேம்ப் பண்ணியிருப்பேன், டாய் ட்ரெயினில் போயிருப்பேன், நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ணுற வீடியோவில் எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பாஸ்போர்ட் வந்து ரீசெண்டாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். பாஸ்போர்ட் வச்சு நிறைய இடத்துக்கு வந்து போகலான்ற ஐடியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. அது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கர்தார்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸு, அங்கே போய் வீடியோ மேக் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணலான்ட்டு இதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டு, ட்ராவல், அக்காமடேஷன், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செலவு, இது 3மே கம்மி பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். அது 3த்தையும் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கொஞ்சோண்டு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினில் தான் டேக்ஸ் வந்து கம்மி. நம்ம எங்கே போனாலும் சரி, பஸ்ஸோட ட்ரெயினில் வந்து இது டேக்ஸும் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம் புக் பண்ணிவிட்டு. அந்தளவுக்கு நம்ம ட்ரெயினில் போய் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணோன்னா நிறைய பட்ஜெட் வந்து சேவ் பண்ணலாம். பஸ்ஸில் போனோன்னா அதிகமாக செலவாகும், பஸ்ஸு இல்லைனா ஃப்ளைட்டில் போனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம எப்படி சீப்பாக முடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம இந்த 300 ரூபா வந்து தாண்டக்கூடாது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து பட்ஜெட் இல்லாமல் எப்படி இங்கெல்லாம் போகிறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுன்னா அதை மட்டும் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபுட்டை வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபுட்டுக்குன்னு செலவு பண்ணணும், இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களை வந்து சீப்பாக வந்து உங்களால் முடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் வந்து எப்படி நம்ம சீப்பாக முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷனுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது புக் பண்ணுறதுக்கு, தங்கிறதுக்கான ஸ்டேயிங் வந்து. நான் வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து booking.comட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஹாஸ்டல்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி, அப்புறம் ராஜஸ்தான், பாகிஸ்தான் சொல்கிறேன் பாருங்கள், மும்பை, ஜெய்சல்பூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பிஜி ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதோட ரேட் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்கும். 250 ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். See you, bye from Sabari and peace guys.